கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி நிறுவனத்தின் முதலாவது அனல்மின் நிலையத்திற்கு மத்திய பசுமை தீர்ப்பாயம் நிர்ணயித்த காலக்கெடு முடிவடைந்த நிலையில் அதனை இடிக்கும் பணி தொடங்கியது. முதல் கட்டமாக அனல்மின் நிலையத்தில் உள்ள கூலிங் டவரை இடிக்கும் பணி துவங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செயல்பட்டு வரக்கூடிய என்எல்சி நிறுவனம் நிலக்கரி வெட்டி எடுத்து மின்சாரம் தயாரிக்கிறது. இந்த நிலையிலே கடந்த 1962 ஆண்டு நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் கட்டப்பட்ட முதலாவது அனல் மின் நிலையம் நாளொன்றுக்கு 600 மெகாவாட் மின்சாரத்தை தயாரித்து வந்தது. இந்த நிலையிலே பசுமை தீர்ப்பாயத்தின் 52 ஆண்டு காலக்கெடு முடிவடைந்த நிலையிலே அந்த பழைய முதலாவது அனல் மின் நிலையத்தை இடிக்கும் பணி என்பது தற்பொழுது துவங்கியிருக்கிறது. கடந்த 1962 ரஷ்யா மற்றும் ஜெர்மன் முறையிலே கட்டப்பட்ட இந்த கூலிங் டவர் இடிக்கும் பணி முதல் கட்டமாக தற்பொழுது துவங்கி இருக்கிறது. மேலும் பழைய அனல் மின் நிலையத்தை இடித்த போதிலும் புதிதாக இருக்கக்கூடிய அனல் மின் நிலையத்தில் தொடர்ந்து மின் உற்பத்தி என்பது நடைபெற்று வருவதாக என்எல்சி நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.